தமிழக அரசியல் வரலாற்றில் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது ஒரு திருப்புமுனை புள்ளியாக அமையப்போகிறது. அரை நூற்றாண்டு கால திராவிட கட்சிகளின் ஆதிக்கத்துக்கிடையே தமிழக வெற்றிக் கழகம் எனும் புதிய சக்தியின் வருகை ஏற்கனவே குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் மோதிக்கொள்ளும் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு துருவங்களுக்கிடையே பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது. 2024 மக்களவைத் தேர்தல் புள்ளி விவரங்களை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது வரவிருக்கும் தேர்தல் வெறும் பெரும்பான்மைக்கானது மட்டுமல்ல, அது ஒவ்வொரு சதவீத வாக்குகளுக்கான போராட்டமாகவும் மாறியுள்ளது. 2024 மக்களவைத் தேர்தல் முடிவுகள் கூட்டணிகளின் பலத்தை அப்பட்டமாக தோலுரித்து காட்டின. அதன் தரவுகளை கொண்டு 2026 கணித்தால் திமுக கூட்டணி இந்தியா கடந்த தேர்தலில் இக்கூட்டணி சுமார் 46.9% வாக்குகளை குவித்தது. இதில் திமுகவின் தனிப்பட்ட பங்களிப்பு 26.93%, காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகளின் வாக்குகள் கூடுதல் பலமாகவும் அமைந்தன. அதிமுக, பாஜக, என்டிஏ கடந்த முறை தனித்தனியே போட்டியிட்டாலும் தற்போது ஒருங்கிணைந்துள்ள நிலையில் இவர்களின் மொத்த வாக்கு வங்கி சுமார் 38.74% உள்ளது. இரு கூட்டணிகளுக்கும் இடையே நிலவும் 8.96% வாக்கு வித்தியாசம் என்பது மேலோட்டமாக பார்த்தால் பெரிய இடைவெளியாக தெரிந்தாலும் சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி எதிர்ப்பு காரணி இடை தலைகீழாக மாற்றும் வல்லமை கொண்டது. நடிகர் விஜயின் வருகை தமிழக அரசியலில் ஒரு மூன்றாம் துருவ எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது. தவேகாவால் யாருக்கு சேதம் அதிகம் என்பதுதான் இன்றைய விவாதம். திமுகவுக்கு ஏற்படும் சரிவு. கடந்த காலங்களில் இளைஞர்கள் மற்றும் நடுநிலை வாக்காளர்களின் வாக்குகள் பெருமளவில் திமுக பக்கம் சாய்ந்தன. இப்போது விஜயின் வருகை இந்த இளம் வாக்காளர் வங்கியை பதம் பார்க்கும். குறிப்பாக பாஜக எதிர்ப்பு மனநிலை கொண்ட இளைஞர்களுக்கு விஜய் ஒரு மாற்றாக தெரிவது திமுகவுக்கு சவாலே. அதிமுகவுக்கு ஏற்படும் நெருக்கடி. ஆளுங்கட்சிக்கு எதிராக விழ வேண்டிய ஆட்சி எதிர்ப்பு வாக்குகளை, ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸை அதிமுக முழுமையாக அறுவடை செய்ய விடாமல் விஜய் தடுப்பார். ஒருமித்த எதிர்க்கட்சியாக திகழ வேண்டிய அதிமுகவின் வாக்கு வங்கியின் விஜய் ஒரு பிளவை ஏற்படுத்தினால் அது மறைமுகமாக ஆளுங்கட்சிக்கே சாதகமாக முடியும். வரலாற்று ரீதியாக சட்டமன்ற தேர்தல்களில் ஆளுங்கட்சிக்கு எதிராக சுமார் 5% முதல் 6% வாக்குகள் மாறுவது இயல்பு. அப்படி மாறும்போது திமுக அதிமுக இடையிலான இடைவெளி வெறும் 2% முதல் 3% சுருங்கும். இந்த நிலையில் விஜய், சீமான் போன்றவர்கள் பிரிக்கும் ஒவ்வொரு 1% வாக்கும் ஆட்சி அமைப்பவரை தீர்மானிக்கும். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என மீண்டும் அரியணை ஏற துடிக்கும் திமுகவுக்கு இந்த 1% வித்தியாசம் உச்சாணி கொம்பு சவாலாகும். 2026 தேர்தல் என்பது கொள்கைகளை தாண்டி உணர்ச்சிகளாலும் புள்ளி விவரங்களாலும் ஆளப்பட போகிறது. அதிமுக தனது இழந்த செல்வாக்கை மீட்க போராடுகிறது. திமுக தனது கோட்டையை பாதுகாக்க மல்லு கட்டுகிறது. இவற்றுக்கிடையே ஆட்ட நிர்ணயக்காரராக விஜய் உருவெடுத்திருப்பது தமிழக தேர்தலை ஒரு த்ரில்லர் திரைப்படத்தை போல மாற்றியுள்ளது. இறுதியில் மிக குறைந்த வாக்கு வித்தியாசமே 1% முதல் 1.5% தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் யார் என்பதை தீர்மானிக்கப் போகிறது.